திருவேரகம் திரு+ஏர்+அகமர் திருவேரகம் ஊரின் பெயர். தேவர்களை காத்துள்ள முருகப்பெருமானி பூவுலகில் மயில் வாகனத்தில் இறங்கி சிவபெருமானை பாசுபதாஸ்திரம் வேண்டி பூஜித்து அம்மையிடம் வேல் வாங்கி திருச்செந்தூரில் சம்ஹாரம் செய்து ஏரகம் திரும்புகையில் தேவர்கள் மனம் புகழ்ந்து பொன்முடி சூட்டினார்கள். ஆதலால் இங்கு முருகப்பெருமான் பொன்முடி சேவையில் அருள் பாலிக்கிறார். பின்பு உபதேசம் செய்த நிகழ்வு இங்கு நடந்தது. கந்தனிடம் உபதேசம் பெற்றதால் கந்தநாத சுவாமி எனவும், சுவாமிக்கு உபதேசம் செய்தமையால் சுவாமிநாதன் எனவும் பெயர் பெற்றார். சங்கரனிடம் அம்மை உபதேசம் பெற்றதால் சங்கரநாயகி எனவும் அம்மை பெயர் பெற்றார். இத்திருத்தலம் அப்பர் சுவாமிகளால் தெய்வ வைப்புதலமாக பாடல் பெற்றது. நக்கீரர், கச்சியப்ப சிவாச்சாரியார், கடுக்கன் தியாகராஜ தேசிகர் மற்றும் அருணகிரிநாதர் ஆகியோர் முருகப்பெருமானை பாடியுள்ளனர். இக்கோவில் விக்கிரம சோழ ராஜாவால் எடுத்து கட்டப்பட்டது. ஆதலால் இவ்வூர் மும்முடி சோழமங்கலம் எனவும் குமாரபுரம் எனவும் அழைக்கப்படுகிறது. இங்கு முருகப்பெருமானை அன்போடு வழிபட வாழ்வில் எவ்வித இடையூறின்றி சகலமும் பூர்த்தியாகும் என்பது ஐதீகம். ஆதி சுவாமிநாத சுவாமி கோவில் என்றும் இது அழைக்கப்படுகிறது. சுவாமி மலையில் உள்ள சுவாமிநாத சுவாமி கோயிலுக்கு முன்பே கட்டப்பட்டதால் இந்த கோவில் ஆதி சுவாமிநாத சுவாமி கோவில் என்று அழைக்கப்படுகிறது. கும்பகோணம் மேலக்காவிரி பாலத்தில் இறங்கி அப்படியே இடதுபுறம் சுவாமி மலை செல்லும் வழியில் மூப்பக்கோயில் எனும் இடத்தில் வலதுபுறம் திரும்ப வேண்டும். அந்த இடத்தில் ஸ்ரீ கந்தநாத சுவாமி திருக்கோயில் செல்லும் வழி என்று பெயர் பலகை இருக்கும். அங்கிருந்து 3 கிலோமீட்டர் நேராக போனால் கோவிலை அடையலாம். காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரையும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 7:30 மணி வரையும் கோவில் நடை திறந்திருக்கும். சுவாமி மலையிலிருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் உள்ளது. திருச்சியிலிருந்து போனால் 94 கிலோமீட்டர் பயணித்து கோவிலை அடையலாம்.